உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்க கூடாது. டைரக்டர்கிட்ட இனிமே உனக்கு சேர வேண்டிய பணத்தை உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொன்னியாமே. ஆமா, இனிமேலாவது நான் உழைக்கிறதுக்கு கிடைக்கிற சம்பளம் எனக்கே வேணும். ஒண்ணுமே புரியாத பொண்ணா இருக்கிறிய. நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு நீயே கையெழுத்து போட்டு வாங்கினா நிறைய இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டி வரும். கட்டினே, மக்களுக்காவது வரி பணம் பயன்படும். என்னுடைய வருமானத்தை எல்லாம் யாரோ ஒருத்தர் ஏமாத்தி சாப்பிடுறதை விட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது பயன்பட்டா எனக்கு சந்தோஷம். நான் உன்னை ஏமாத்துறேனா? நான் இல்லைன்னா நீ யார்? போதும் ஜனார்தன் சார், இத 1000 முறை சொல்லி காட்டிட்டீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு என்னால முடிஞ்சவரை பாடுபட்டுட்டேன். இனிமேலும் கைதியா இருக்க நான் விரும்பல. ஓகே ஓகே, ஆரம்பத்துல என்கிட்ட கையெழுத்து போட்ட ஒப்பந்தப்படி அது முடியற வரைக்கும் என் இஷ்டப்படி நடந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒண்ணு நான் ஃப்ரீயா விட்டுறேன். அந்த ஒப்பந்தத்துல என்ன எழுதிருக்கீங்க, எத்தனை வருஷம் எழுதிருக்கீங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால அது செல்லாது. இனிமே ஏதாவது என்கிட்ட பேசணும்னா என் லாயர் கணேஷோட பேசிக்கீங்க. கணேஷ் ஓ லாயரா? என்ன மிஸ்டர் கணேஷ், பிரியாவை பத்திரமா பாத்துக்க ஏன் ஆளா ஒன்ன இங்க அனுப்பிச்சு வச்சா அவளை எனக்கு எதிராக தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். மிஸ்டர் ஜனார்தன், ஒரு விஷயம், நான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டபடி நீங்க வர வரைக்கும் பிரியாவை பத்திரமா பாதுகாத்துட்டேன். என் வேலை முடிஞ்சு போச்சு. ரைட்? நான் absolutely new case. பிரியாவோட நியாயமான கேஸுக்கு இப்ப நான் லாயர். என்ன நியாயம்? கட்டுறதுக்கு மாத்து துணி இல்லாம அந்த பொண்ணு என்கிட்ட வந்தா உனக்கு தெரியுமா? அப்கோர்ஸ் நல்லா தெரியும் மிஸ்டர் ஜனார்தன். அனாதியா வந்த ஒரே காரணத்துக்காக அந்த அப்பாவி பொண்ணை இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துறதா முடிவு பண்ணிருக்கீங்க? அனாவசியமான வார்த்தைகள் வேண்டாம் மிஸ்டர் கணேஷ். இது அனாவசியம் சொல்றீங்க? நான் எடுத்த கேஸா? எஸ். எப்படி? அந்த விளக்கம் எல்லாம் சொல்ல தயாரா இல்ல. பிரியா உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை போல 3 பங்கு பணம் தர்றேன். இந்த கேஸை டிராப் பண்ணிடு. ஓ, என்ன பணத்தால் அடிக்க பாக்குறீங்க? என்ன நியாயத்தால் அடிக்க பாருங்க, சட்டத்தால் அடிக்க பாருங்க. இனிமையாவது பிரியாவை உங்க கான்டாக்ட் ரிலீஸ் பண்ணுங்க, சமாதானமா போயிடலாம். இல்லன்னா தலையை வாங்கிடுவியா? இல்ல, கோர்ட் ஏற வேண்டிய வரும். நான்சென்ஸ். அந்த அசட்டு வக்கீல் கொடுக்கிற மடத்தனமான தைரியத்துல என்னையே பகச்சுக்காது. உன்னை உருவாக்குறதே நான் தான். என்ன மீறினே உன்னை அழிச்சிடுவேன். என்ன ஆனாலும் சரி, இனிமே நீங்க சொல்ற பேச்சு நான் கேட்க மாட்டேன். இனிமே நீங்க காட்டுற எந்த கான்ட்ராக்ட் வார்த்தையிலையும் கைது போட மாட்டேன். நீங்க சமாதானத்துக்கு வந்தா இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போயிடுறேன். இல்லன்னா யார மிரட்டுறேன்? ஏற்கனவே நீ கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க ஒப்பந்தங்களை யாரும் மீற முடியாது. இனிமேலும் எனக்கு அடிமை வாழ்வு தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் பாக்குறேன். ஹாய் டைரக்டர் சார், என்ன கலர் கலரா கொடிகளை கட்டிருக்காங்க? ஆமா சார், நானும் கேட்கலாம்னு இருந்தேன். என்ன விசேஷம்? நீயா கேட்காத, யாராவது கேட்டா நீ வந்து ஒட்டிக்காத. அம்மா, சிங்கப்பூர்ல நாளைக்கு நேஷனல் டே, அதுக்காக விழா கொண்டாட போறாங்க. சார் சார் சார், நேஷனல் டே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமாமே சார். நீங்க மனசு வச்சா நாங்க கூட பாக்கலாமே சார். ஆமா சார். மொத்தத்துல நாளைக்கு ஷூட்டிங் வேண்டாம், விழாவுக்கு வந்துடலாங்கிறீங்க. ஆமா சார். ஓகே ஓகே. வெரி நைஸ் டைரக்டர். இவரா நைஸ்?
மிஸ்டர் கணேஷ், பிரியா காணாம போய் 3 நாள் ஆச்சு. இப்ப ரிப்போர்ட் போட்டுக்கிறீங்களே, காளிமுத்துன்னு சொல்றீங்களே, அவர் எப்படி இருப்பார்? எனக்கு தெரியும். நான் 2-3 தடவை பார்த்திருக்கேன். போட்டோ இருக்க? போட்டோ இல்ல இன்ஸ்பெக்டர். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு பேப்பர் இருந்தா கொடுங்க. தேங்க்யூ. அவன் இப்படித்தான் இருப்பான். ஏயா லோகு, பிரியாவை காணோம்னு சொன்னாங்க. 2 நாள்ல வந்துருவான்னு நினைச்சேன். இது வரைக்கும் வரல. ஷூட்டிங் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்குதையா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒருவேளை மெட்ராஸுக்கு போயிட்டு இருப்பாளோ? அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் எப்படி போக முடியும்? பிரியா அவனுடைய பாஸ்போர்ட் என் கையில. சார், ஒரு நல்ல ஐடியா. பிரியாவுடைய பாஸ்போர்ட்டுக்கு புடவையை கட்டி ஷூட்டிங் வச்சுக்கிட்டா? கிண்டலா பண்ற? பணத்தை அப்படியே கொட்டிட்டு வயிறு எரிஞ்சு நிக்கிறையா. உன் பாஸ்போர்ட்டும் என் கையில. பி கேர்ஃபுல். கணேஷ், கணேஷ், ஒரு போன் வந்தது. என்னது? பிரியாவை உயிரோட திருப்பி அனுப்புறோம்னா $10 லட்சம் பணத்தை ரெடி பண்ணீங்க, எங்க சந்திக்கிறோங்கிறத மறுபடியும் போன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனை கட் பண்ணிட்டான். $10 லட்சம். ஹலோ, கணேஷ் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? மிஸ்டர் கணேஷ், பிரியா பாடி அப்பர் சாங்கில கிடக்கிறதா நியூஸ். பிரியாவை எதுக்கு கடத்திருந்தா அவளையே கொலை பண்ணணும். என்ன லாபம் உங்களுக்கு அதனால? பிரியா தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கலாம், அதனால எதிரிகள் சுற்றிருக்கலாம். மரண அறிக்கையிலே பிரியா பாடியிலே காயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரியா கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அவ மாத்திரம் என்னுடைய பாதுகாப்புல இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்தே இருக்காது. மிஸ்டர் ஜனார்த்தனம், பிரியா பாடியை என்ன பண்றது? அவளுக்கு எனக்கு இருந்த தொடர்பு எப்போ அறுந்து போச்சு. ஒரு அனாத பணத்தை எப்படி அடக்கம் பண்ணுவீங்களோ அப்படி செய்யுங்க. மிஸ்டர் ஜனார்த்தனம், பிரியா ஒண்ணு அனாதை இல்ல. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. பிரியா உடல்ல முறைப்படி எப்படி அடக்கம் செய்யணுமோ அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். எஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். பாத்தீங்களா மகேஷ், இதுல நீ தலையிடாம இருந்திருந்தா பிரியா இறந்திருக்கவே மாட்டா. $10 லட்சம் கொடுத்து நான் அவளை சுலபமா மீட்டிருப்பேன். நீ போலீஸ்க்கு போனதே தப்பு. அவ பாதுகாப்பு கொண்டு இங்க அனுப்புனேன். அவ சாவுக்கு நீ காரணமாயிட்ட. அவ சாவுக்கு யார் காரணம் தெரியும்? யார்? நீங்க தான். What a big joke. எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். மிஸ்டர் ஜனார்தன், பிரியாவை கொலை செஞ்சது நீங்க தான் ஒத்துக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். பிரியாவை கடத்தினது யார்? தெரியாது. கொலை செஞ்சது யார்? தெரியாது. ஜனார்தன், எப்படி சொல்ல வைக்கிறது எனக்கு தெரியும். No, please. No, please. No, stop it. Stop it, please. சொல்றப்பா, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. என்ன விட்டு
என்ன விட்டு நான் ஏற்கனவே கையெழுத்து வாங்கியிருந்த அக்ரிமெண்ட் எல்லாம் நீ கோர்ட்ல உடைச்சிருவே என்று பயந்து பக்காவா ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கணும்னு விழாவிலிருந்து அவளை நான் கடத்திட்டு போனேன்.